கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மே மாதத்தின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் முழுவதிலும் நமக்கு ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் தந்த நம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு போற்றுகின்றேன். புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளையும் புதிய ஆசிகளையும் இறை அருளால் பெற்று மகிழ்ந்திட இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மலை அடிவாரத்தில் இறை பக்தி நிறைந்த ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் தான் நம்பியிருக்கிற இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று பெருமையாக பேசிக்கொள்வார். நாட்கள் பல கடந்தன. ஒரு நாள் வானிலை செய்தியில் இன்னும் சில மணித்துளிகளில் பெரும் மழை பெய்ய இருக்கிறது, தாழ்வான இடங்களில் வாழ்கின்றவர்கள் எல்லாரும் உயர்வான இடங்களுக்கு செல்லுங்கள் என்ற அறிவிப்பை கேட்டார். தாழ்வான இடங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் உயர்வான இடங்களுக்கு நகர்ந்து சென்றார்கள். இந்த மனிதனையும் அழைத்தார்கள். இவர், நான் வரமாட்டேன், நான் நம்பியிருக்கிற இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்றார். பெருமழை பெய்தபடியினால் தண்ணீர் அதிகமாக வரத் தொடங்கியது. ஒரு படகு வந்து மீந்தவர்களை எல்லாம் காப்பாற்றியது. அப்பொழுதும் இந்த மனிதனை அழைத்தார்கள். இவர் சொன்னார், நான் வரமாட்டேன், நான் நம்பியிருக்கிற இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்று. பெருவெள்ளம் இன்னும் உயர்ந்து கொண்டே சென்றது. வீடுகளை எல்லாம் அது மூழ்கடித்தது. இந்த மனிதன் வீட்டின் மேற்கூரையில் உட்கார்ந்திருந்தான். கடைசியாக ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அதில் இருந்தவர்கள் இந்த கயிற்றை பிடித்து மேலே ஏறி வந்துவிடு என்று அழைத்தார்கள். இந்த மனிதனோ, நான் வரமாட்டேன், நான் நம்பியிருக்கிற இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்றார். கடைசியாக தண்ணீரில் மூழ்கி அந்த மனிதன் மரித்து போய்விட்டான். மரித்து போன அந்த மனிதன் இறைவனை சந்தித்தார். இறைவனிடத்திலே, நான் உம்மைத்தானே நம்பியிருந்தேன், நீர் என்னை கைவிட்டு விட்டீரே என்று அழுது கொண்டே சொன்னான். அப்பொழுது இறைவன் அவனிடத்திலே சொன்னார், நான் உன்னை காப்பாற்றும்படியாய் 3 முறை முயற்சித்தேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் கூட இறைவன் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இறைவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவதற்கு விரும்புகின்றார். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு நேராக சென்ற பயணத்திலே இரவும் பகலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்தார். பகலிலும் இரவிலும் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடே கூட இருந்தார். இன்றும் அந்த ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கும் அவர் கட்டளையிடுகின்றவராக இருக்கிறார். ஒரு பகுதியை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான மக்களுக்கு உணவு அளித்துவிட்டு தம்முடைய சீடர்களை படவில் ஏறி அக்கறை செல்லும்படி அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ சாயங்கால நேரத்தில் ஜெபம் பண்ணும்படியாய் மலையின் மேல் ஏறி தனித்திருந்தார். இதற்கிடையில் சீடர்கள் சென்ற படகு நடுசாமத்திலே நடுக்கடலிலே சென்று கொண்டிருந்தது. எதிர்காற்று அதிகமாக வீசினபடியினால் அலைகள் படகின் மீது மோதியது. 4ஆம் சாமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து சென்றார். இதனை பார்த்த சீடர்கள்
ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவரிடத்திலே சொன்னார். இந்த வேளையில் சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, நீரே ஆனால் நானும் தண்ணீரின் மேல் நடக்க கட்டளையிடும் என்றார். அவன் படகிலிருந்து இறங்கி ஆண்டவரோடு நடக்கும்படியாய் சென்றபொழுது காற்று அதிகமாய் இருந்தபடியினாலும் அவன் கடலிலே அமிழ்ந்து போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலும், ஆண்டவரே என்னை இரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று சத்தமிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டார். இன்றும் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை காக்கும்படி கூட இருக்கின்றார். நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கும் அவர் கட்டளையிடுகின்றார். அலை போன்ற பெரிய சோதனைகள், பெரிய ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை காப்பாற்றும்படியாய் பல்வேறு நிலைகளிலே முயற்சி செய்கின்றார். இறைவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நாம் நடப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம் என்று சொன்னால், இறைவனுடைய பராமரிப்பு இந்த மாதம் முழுவதிலும் நமக்கு முழுமையாயிருக்கும். அவருடைய பராமரிப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்வதற்கு இறைவன் அருள் செய்வார். இறைவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிற போது நாம் சந்தேகப்படுவதற்கு தேவையில்லை, பயப்படுவதற்கும் தேவையில்லை. இறைவன் நம்மை பாதுகாக்கின்றவர், நல்வழியிலே நம்மை நடத்தி செல்வார். புதிய மாதம் முழுவதிலும் இறை ஆசியை பெற்று வாழுவோம். இறைவன் தாமே அதற்கு துணை புரிவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அனுதினமும் அளவில்லாத அன்பினால் எங்களை அணைத்து ஆசீர்வதித்து ஆற்றல் படுத்தி வருகின்ற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம். கடந்து போன 4 மாதங்கள் முழுவதிலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீர், கருத்துடன் எங்களை விசாரித்தீர், எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்தீர். உமது கிருபைகளினாலும் உமது இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டினீர். உம்மை போற்றுகின்றோம். புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும், நிறைவான பராமரிப்பை எங்களுக்கு தாரும். இந்த மாதத்திலும் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தம்முடைய தூதாக்களை அனுப்பி பராமரித்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். உமது சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய மாதத்திலும் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அவைகளை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளைகள் ஞானத்தை உமது கரத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பல தேவைகளை உம்மிடத்திலே சொல்லி ஜெபிக்கின்றவர்கள் அத்தேவைகளையெல்லாம் பெற்று மகிழ நீர் கிருபை தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகமும் சமாதானமும் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் தாரும் என்று ஜெபிக்கின்றோம். பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே காலத்தை பயனுள்ள வகையிலே அமைத்து கொள்ள உதவி தாரும். பல்வேறு இடங்களில் பணி செய்கின்ற உம்முடைய பிள்ளைகளும் நிறைவான பாதுகாப்பை பெற்று மகிழ்ச்சியோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கிருபை செய்வீராக. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய நிறைவான பாதுகாவல் அனைவரோடும் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரில் இவை அனைத்தையும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் புதிய மாதம் முழுவதிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.